ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் கூடவே பெல் ஐக்கானையும் அழுத்திக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற லேட்டஸ்ட் டெக் வீடியோஸ்லாம் உங்களை வந்து சேரும். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, Opus to mp3 வந்து எப்படி கன்வெர்ட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஃபுல்லாக புரியும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, உங்கள் ப்ளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணிக்கணும். இப்போ நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கிட்ட உடனே உங்கள் சர்ச் பாரில் போயிட்டு Opus to mp3 ஃபைல் கன்வெர்ட்டர் அப்படின்னு சொல்லிட்டு போடணும். இல்லை Opus to mp3 கன்வெர்ட்டர்னு போட்டால் கூட அது வரும். ஸோ இந்த மாதிரி சர்ச் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஆப் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கணும். இதோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் போய் ஏற்றிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த ஆப்பை ஏற்றின ஆப் வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் இப்போ ஒரு ஆடியோ வந்து சென்ட் பண்ணிக்கிறேன். அந்த ஆடியோ தான் நான் கன்வெர்ட் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் எந்த ஆடியோ எடுக்க போகிறீங்களோ அந்த ஆடியோட டைமிங் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அது பார்த்தீங்கன்னா அந்த ஃபைலில் பார்த்தீங்கன்னா டைமிங்கோட தான் சேவ் ஆகிருக்கும். ஸோ எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் இப்போ அந்த ஆப்புக்குள்ளே போயிட்டு இப்போது அந்த நடுவில் ஒரு பட்டன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்னு ஒரு ஆப்ஷன் தெரியும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு மீடியான்னு கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வாட்ஸ்அப் வாய்ஸ் நோட்ஸ்னு ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நான் டேட்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருப்பாங்க. நான் இன்றைக்கோட டேட்டை கீழே இருக்குல்ல, அதை ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 2020-32 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் இருக்குது. அதை நான் கிளிக் பண்ணிவிட்டு ஸ்க்ரோல் டவுன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கடைசியில் தான் உங்கள் ஆடியோ நோட்ஸ் இருக்கும். ஸோ நான் இதை கிளிக் பண்ணி mp3க்கு மாற்றிக்கிறேன். mp3 mp4 ரெண்டுத்துலேயும் உங்களால் மாற்ற முடியும். ஸோ இது மாதிரி வந்துடுச்சு. ஃபஸ்ட்டு ஃபைல் பேரில் ptt2020.807 சொல்லிட்டு இது வந்துடுச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா இது வரும்போது உங்களுக்கு அந்த ஃபைல் நேம் பார்த்தீங்கன்னா மாறி தான் வரும். ஏன்னா அது mp3 கன்வெர்ட் ஆகுதுல்ல, ஸோ அந்த மாதிரி தான் வரும். இப்போ நீங்கள் கிளிக் பண்ணி இதை எங்கேருந்து வேணாலும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து நீங்கள் உங்களோட மியூசிக்ஸில் கூட போய் ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு ஆப்பை பற்றி இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இதுவும் Opus to mp3 கன்வெர்ட்டர் தான். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சிங்கிள் ஃபைலாகவும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம், ஒரு பெரிய ஃபைலாகவும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். பெரிய ஃபைல்னால் ஒரு 30 ஆடியோ இருக்க மாதிரி ஒரு ஃபைலையும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் போயிட்டு இப்போது அதே கிளிக் பண்ணிவிட்டு ஸ்க்ரோல் டவுன் பண்ணிக்கோங்க. பண்ணிக்கிட்டு நீங்கள் ஒரு ஃபைல் தெரியும், கடைசி ஃபைல். ஸோ அதுதான் நம்ம இப்போ ரெக்கார்ட் பண்ண ஆடியோ. ஸோ இப்போ வந்து நான் நேமை எக்ஸிட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நான் புது நேம் அப்லோட் பண்ண போகிறேன். mp3 ஃபார்மேட்டில் போட்டு இருந்தீங்கன்னா கீழே mp3 தானாக வந்துடும். அதே mp4 இருந்ததுன்னா அதுவும் சேர்த்து தானாக வந்துடும். ஸோ நீங்கள் இப்போது ஒரு நேமை கிளிக் பண்ணிவிட்டு அதை சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா இது தானாக சேவ் ஆயிடும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் நாங்கள் போடுறதுக்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்.